யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உனது மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. ஏனெனில் அவளுக்கு உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு நித்திரையிலிருந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. யோசேப்பும் மரியாளும் சத்திரத்தில் இடம் கேட்டனர். டப் 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 டப். இடம் இருக்குதுங்களா? ஐயோ, இடம் இல்லையே. டப் 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 டப். இடம் இருக்குதுங்களா? இடம் எல்லாம் இல்ல. கிளம்புங்க. டப் 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 டப். இடம் இருக்குதுங்களா? ஐயோ, இப்பதானே இடம் முடிஞ்சது. அங்க வேணா ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அங்க வேணா போய் இருந்துக்கிறீங்களா? காட்சி 3. தேவதூதன் மேய்ப்பருக்கு சாட்சியளித்தல். அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தன் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க பார்ப்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். காட்சி 4. சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவை சந்தித்தனர். ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எனது யூதருக்கு ராஜாவா? அமைச்சரே, வேதபாரகரை வர சொல்லுங்கள். ராஜாவே வாழ்க. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று திட்டமாய் விசாரித்து சொல்லுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து பிறப்பார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? பெத்லகேமிலா? பெத்லகேமிலா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை கண்டு பணிந்து கொள்ளும்படி எனக்கும் அறிவீர்கள். சரி ராஜா, உம்முடைய கட்டளையின்படி ஆகக்கடவர். காட்சி 5. சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தல். Yeah.